ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரோம். வந்துட்டு எப்படின்னா ரெண்டு பேர் போயிட்டு தனி பெட்ரூம்ல படுக்கலாம். படுத்து தூங்குவோம். வெடிக்காம ஏஞ்சி யாரு ஓட்டுறாங்களோ ஒண்ணு ரெண்டாவது வருது ரெண்டு அப்படின்னு அப்பதான் போயிட்டு ரெண்டு பேரும் தூங்கணும். ஓட்டு விட்டு உங்களுக்கு ஆமா 4 மணி ஆச்சு 5 மணி ஆச்சு 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு 10 மணி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்கார பாக்குறாங்க. பாத்துட்டு ஐயோ கெடிக்கார ரைட்டு கூட சத்தம் என்ன திருக்கி செத்து போட்டாங்களா அப்படியே சொல்லிட்டு நான் ஓட்டு பிரிச்சு பாக்கலாம். ஓட்டு பிரிச்சு உள்ள பாக்கலாம். அது வேற உள்ள பூட்டிட்டு அதுவும் திறக்கல. இவங்க தாடி போடுறதுக்கு இவங்க தாடி போடல. அதனால ஓட்டு பிரிச்சுட்டு அந்த கம்யூனிட்டி இம்மா கஷ்டப்பட்டு நாவல ஆட்ட ஆடி எத்துமே பணத்தை எத்துமே சேர்த்து வீட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. வீட்டு பிரிக்கிறாங்களே கம்யூனிட்டில வீட்டு சாவடுறா நான் ஊரே தான் சொல்லி தொலை வண்டி தானே சொன்னா தோசை ஒண்ணா கொடுமே. பிரிச்சுட்டு உள்ள இறங்குனாங்க. பொண்டாட்டி கோட்டு குளிப்பாடுறாங்க. யாரோ கை வச்சு குளிப்பாட்டுவாங்க. அப்பயாவது என் பொண்டாட்டி ஊழியர் தான் குளிப்பாட்டாங்க சொல்ல வேண்டித்தானே. அவனு கை வச்சு குழப்புறாங்கடா. தோசை ஒண்ணா கொடுமேடா. தோசை அப்படியே ரெண்டு பேர் குளிப்பாட்டி 2 ஐஸ் பெட்டி வர வச்சு போட்டாங்க. ஐஸ் பெட்டில ஐஸ் பெட்டி உள்ள போட்ட குளிர் மேடா கொஞ்சம் சொல்ல வேண்டித்தானே போடாதீங்களா தான் கிருணு சொன்னா தோசை ஒண்ணா போடுமே. அப்படியே எங்க பாட்டி வீட்டுல இருந்து பரிசுலாம் வருது. ஓடி வருது. எங்க அம்மா பாத்துட்டு ஐயோ புண்ணியாச்சு செத்து போயிட்டானே தோசை ஒண்ணா போடுமே. திருப்பியும் சொருக்குறது வந்துச்சு. போயிடுச்சு. தோசை ஒண்ணா போடுமே. அப்படி என்ன பண்ணீங்க? போயிட்டு சுத்திடுச்சு. திருப்பி வர முடியாது. அப்பயாவது வாய்த்தேன்னு சொல்ல வேண்டியது. அப்பதான் வந்துச்சு பாரு டவுட். டவுட் வந்து போச்சு. நம்ம எரிப்பாங்களா இல்ல அம்மா டவுட் வருது. எரிப்பாங்களா புதைப்பாங்களா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சுடுகாடு போய் பணத்தை இறக்கி வச்சாச்சு. போச்சு பணத்தை இறக்கி வச்சாச்சு. என்ன பஸ் எரிக்கல. முகம் பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் மூச்சு திறக்க மாட்டாங்களா சொல்ல வேண்டியது. தோசை ஒண்ணா போடுமே. அப்படியே வச்சாங்க. ஃபர்ஸ்ட் கல்பரை எடுத்து கொல்லி வைக்கிறவங்க கொல்லி வைங்க அப்படி சொல்லிட்டாங்க. யாராருக்கு 3 பேர் தான். யாரு?
கொள்ளையர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஓஹோ இந்த ஊர் நாட்டம் ஒரு ஆள் மூணே பேர் தான் எல்லாம் பார்த்து காசு போட்டோட மூணே பேர் தான் இருக்கிறோம் காசு போட்டு தான் போன வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நாங்க மூணே பேர் தான் இருக்கிறோம் என் பொண்டாட்டிக்கு வச்சாங்க நான் கொல்லி ஓ கால் மாட்டுல பொண்டாட்டி வைக்கிறாங்க அப்பதான் சுருக்குனுச்சு அவளுக்கு எனக்கு ஒண்ணுன்றா அவ ஒண்ணுதான் அப்படின்றா எனக்கு ரெண்டுன்றேன் நாங்க மூணு பேர் தான் இருக்கிறாங்க அவனா நினைக்கிறாங்களா ஜோ நம்மள பங்கு பிரிக்கிறாங்களே பங்கு பிரிக்குது ஓடிடலாம் மூணு பேராச்சா ஆமா நான் ரெண்டு பேர்ன்றா எனக்கு ஒண்ணுன்றா ஐயோ பங்கு பிரிக்குது ஓடுறான் ஓட அவன் ஓட நான் ஓட அவன் ஓட நான் ஓட அவன் ஓட பார்த்தா நாய் திண்டு போட்டுக்குது தோசைக்காக சுடுகாடு வெளியே போயிடறான் சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா அது கூட பரவாயில்ல பொண்டாட்டி அவன கோவப்படுறான் நந்து மீறால பாண்டியா நந்து மீறால ஆமா ஒரே ஆள் கேட்கிறோம்டா இந்த அளவு ஏற்பாடு பண்ணிக்கிறோம் போனா
யார் வருகிறார்? துரியோதன தர்பா அண்ணவர்கள் கேட்கணுமா? தனி முண்டா ஏமா தனி முண்டா போடு
கடல் ஏண்டா, அவர் எவ்வளவு அழகா சோயான்னு கூப்பிடுறாரு, அவரை போய் மோயான்னு கூப்பிடுறாரு, நாய் மாதிரி. அவரை போய் மோயான்னு டேய், ஒரு நாட்டுக்கு அரசர் அவரு. அவரை போய் மோயான்னு கேக்குற நியாயமாடா டேய்? மோயான்னு கூப்பிடுறாரு டேய். போய் அவரை போய் ஒரு வாட்டி தான் கேட்டான் 100 வாட்டி அவரை போய் மோயான்னு கேக்குறான் அவரு போய்.
ஏன் ஒரு மரியாதையில மகாராஜாவுக்கு போய் ஒரு ஐயான்னு கூப்பிடுறாரு ஓயா ஓயான்னு கேக்குறாரு ஓயா ஓயா மகாராஜா உன்னை சொல்ற மாதிரி ஓயா ஓயா எப்படி மக்கள் பாத்தியா இல்லையா இந்த செடிக்கு வந்த ஆடு போட்டாடு என்னடா நீ காட்டாத அவரு ஒரு மாதிரி நான் ஏதோ பொட்டாடு பழகுது கெடாடு பழகுது அப்ப நான் என்ன உன்னை பார்த்தாலே உன்னை பார்த்தா பை பார்க்குற அவன் சொல்ற மாதிரியா சபை பார்த்தாலையா சபை பார்த்தாலே எப்படி விளக்கம் திருவாகிய மகராஜ் புரட்சி சபை என்ன சொல்லுவாகிய மகாலட்சுமி புரட்சி சபை என்ன போ வான்னு உன் வீட்டுல ஆடு மாடு பேசணும் எப்படி சமாச்சாரம் மகாராஜா சொல்றாங்க ஏன்டா ஏன்னா அழிஞ்சு பாருங்க ஏன்டா அடிக்கிற கம்மியாட்டி அவன் தான் சொல்றாங்க மகாலட்சுமி மகாலட்சுமி கடாட்சி சபை மாதா பிதா குரு இதோ தெய்வம் இன்னைக்கு தெய்வம் யாரு என் மாமாவாகிய காலம் சென்ற ஐயா முருகன் ஐயா ஆமா இன்னைக்கு நமக்கு இவர் தான் தெய்வம் சோர் பாட்டார் பாரு அவர்தான் தெய்வம் அவர்தான் அவரால் தான் இன்னைக்கு அங்க சோறு போட்டாங்க ஆமா பின்ன பின்ன இல்ல சோறு சாப்பிட்டு போயிட நீ வீட்டுல சோத்தே நீ பாத்துக்க எம்மா அடி கொடுத்தாலும் வாங்குறானே அப்ப அவன் கொஞ்சமா ஏத்தணும் சொல்லுங்க அதுக்கு தேவையான சாப்பாடு சாப்பிட்டாதான் அவனால வாங்க முடியும் பண்ணி பீச்சுமே தின்னு சொல்லாண்டா பெருமையா அந்த மாதிரி எடுத்து ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல ஏன் இல்ல என்னடா தண்ணி கலந்து குடிங்க இவருக்கு ஒரு அடி கொடுக்குறதாம் வாங்கி வாங்கி வாங்கிக்கோங்க மாட்டிச்சா ஊருக்கு பாதி மாட்டி யாருக்காக ஐயா முருகன் ஐயா காலேஜ் முடிச்சு அவருக்காக தான் நாடகம் ஆமா ஆமாங்க அவர் எப்படி சாலோக சாரூப சாமிப சா யுத்தம் என்று சொல்வார்கள் சொல்லக்கூடிய அன்னவர் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ஒரு நாள் தான் கூத்து ஆமா இன்னைக்கு ஒரு நாள் கூத்து கூத்து அன்னவர் இறைவனோடு சேர வேண்டும் முத்தி மாற்றி அடைய வேண்டும் சாலோக சாரூப சாமிப சா யுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்பதற்காக உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நைட் நீங்க வந்தா நாளைக்கு இவரு நாடகம் செத்தா அப்படி இவனுங்க ஏன்டா டேய் ஏன்டா தாயை ஊத்து சூத்து போட்டு தட்டி போட மாட்டியா இல்ல இப்ப போட்டு அன்னவர் என் மாமாவாகிய முருகன் மாமா அன்னவர் இந்த விஜயபுரம் நல்லா இருக்கிறது சிறப்பமாக பிறந்து புகழாடு வாழ்ந்து இன்றைய காலத்தில் இறைவன் அடி சேர்ந்தார் அவர் இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தா தெரியுமா
அண்ணா